சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு வித்தியாசமான சம் கேட்டிருக்காங்க 2025 டிஎன்பிசி எக்ஸாம்ல. எப்படின்னாங்க பாருங்களேன். ஏ என்பவர் ஒரு வேலையில் 1/2 பகுதியை 5 நாள்லையும் முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை 3/5 பகுதியை 9 நாள்ல முடிப்பார். சி என்பவர் அதே வேலையை 2/3 பகுதியை 8 நாள்ல முடிப்பாங்க. மூவரும் ஒன்றா இணைந்து செயல்பட்டால் அவ்வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு 2025 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஏ தனியா பி தனியா சி தனியா கொடுத்துட்டாங்கன்னா 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல செய்வாங்க அப்படின்னாங்கன்னா நம்ம எல்சிஎம் மெத்தேடை போட்டிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இதுல என்னன்னா பின்னத்தில், அதாவது அதோட ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை இத்தனை நாள் செய்வார், இந்த பகுதி இத்தனை நாள் செய்வார்னு நமக்கு பகுதி மாதிரி பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி சார் போடுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சம் பார்த்தவங்க, அதாவது ஏ தனியாக பி தனியாக சி தனியாக கொடுத்துட்டு 3 பேரை சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு நம்ம எல்சிஎம் மெத்து போட்டோம் இல்லையா? அந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா அது ரொம்ப ஈஸி. சரியா, போடலாமா? வாங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கன்னா அது பாருங்களேன், இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏ பார்த்தீங்கன்னா 1/2 பகுதியை 5 நாள் முடிப்பார். கரெக்டாக இதான் கொடுத்துருக்காங்க. பி பார்த்தீங்கன்னா 3/5 பகுதி 3/5 பகுதியை எத்தனை நாள் முடிப்பார்? 9 நாள் முடிப்பார். சி பார்த்தீங்கன்னா எத்தனை பகுதி கொடுத்துருக்காங்க? 2/3 பகுதி. 2/3 பகுதி எத்தனை நாள் முடிப்பாங்க? 8 நாளில். கரெக்டாக 8 நாள். சரிங்களா? இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபிசி 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பின்னம் கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நமக்கு ஏ தனியா பி தனியா சி தனியாக கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ஈஸி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ மட்டும் அந்த வேலை எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஏ என்ன கொடுத்துருக்காங்க? பின்னம் 1/2. கரெக்டாக இதை 5 நாளில் முடிப்பாங்க. ஆமாவா? ரைட்டு. இந்த பின்னத்தை அப்படியே தலைகை போட்டுங்க. தலைகைன்னா கீழகத்து மேலேயும் மேலகத்து கீழே வந்துடும். அப்போது தலைகை போட்டால் 2/1 வரும். அப்புறம் அதுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க? 5 நாளாக அந்த 5 அப்படியே பெருக்குங்க. கீழே 1 இருக்கிறதால விட்டுடலாம். 1 5 5 2 10. அப்போது ஏ மட்டும் தனியாக 10 நாளில் முடிப்பார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா? இப்போ இது மாதிரி பின்னம் கொடுத்துட்டாங்கன்னா தலைகை போட்டு அதோட வேலையோட பெருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வார்னு கண்டுபிடிக்கணும்னா பிக்குரிய பின்ன எவ்வளோ? 3/5. கரெக்டா? இங்கே பாருங்க 3/5. இதை என்னன்னா இங்கே பாருங்க 3/5 கொடுத்துருக்காங்களா? இதை தலைகீழே போட்டு பெருக்கணும். அப்படியே பெருக்கிடாதீங்க, தலைகீழே போட்டு பெருக்கணும். அப்போது கீழே இருக்கிற 5 மேலேயும் மேலே இருக்கிற 3 கீழேயும் வந்துடும். இதுக்கப்புறம் என்ன மதிப்பு கொடுத்துருக்கோம் அதை பெருக்குங்க. இந்த மதிப்பு 9. சரியா? அதை அப்படியே பெருக்குங்க. சுருக்குனா அதான். அப்போ 1 3 3 3 9 3 5 5. அப்போ பி மட்டும் தனியாக 15 நாளில் முடிப்பாங்க. இதெல்லாம் மனசுலேயே போடலாம். சரிங்களா? இப்போ சி கண்டுபிடிக்கணும்னா சி மட்டும் தனியாக எத்தனை நாள் கண்டுபிடிக்கணும்? இப்போ சிக்கு என்ன பின்ன இருக்குது? 2/3. இந்த 2/3 தலைகையே போட்டுக்கணும். ஓகேவா? தலைகையே போடணும்னா கீழே இருக்கிற 3 மேலேயும் மேலே இருக்கிற 2 கீழே வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பெருக்கணும்? 8ன்னு கொடுத்துருக்காங்க, அதை பெருக்கிங்க அதோட மதிப்பு. சரியா? அவ்வளோதான். இது சுருகுனா முடிஞ்சிச்சு. 2ல் பாதி 1, 8ல் பாதி 4, 4 12 அப்படின்னு வரும். அவ்வளோதாங்க. இப்போ ஏ மட்டும் அந்த வேலையை 10 நாளில் முடிப்பார். பி மட்டும் 15 நாளில் முடிப்பாங்க. சி மட்டும் 12 நாளில் முடிப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஏபிசி தனித்தனியாக எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? ஒரு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? கொடுக்குற மதிப்புக்கு என்னது ஏக்கு என்னது இருக்குது? இது இதெல்லாம் ஆயிடுச்சு இல்லாமா? எதுக்கு டிஸ்டர்பன்ஸ்? நமக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டுன்னு தெரிஞ்சிச்சு. ஏ 10 நாள், பி 15 நாள், சி 12 நாள். இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஏன்னா அப்புறம் கணக்கு முடிக்கும் போது இப்போ இவ்வளோ பெரிய கணக்கு அப்படின்னு சொல்லணும். கரெக்டாக? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் அழிச்சு விட்டுறேன். அழிச்சிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் கொஷின் பேப்பர்லேயே போட்டுருங்க, அங்கே பார்க்கும் போதே போட்டுருங்க. சரியா? இப்போ என்னன்னா அங்கே பாருங்க, ஏ தனியாக பி தனியாக சி தனியாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏ தனியாக 10 நாளில் செய்வார், பி 15 நாளில் செய்வார், சி 12 நாளில் செய்வாங்க. இந்த 3 பேருக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ தான் நம்ம நார்மல் மெத்தட் வந்தாச்சு. ஓகேவா? எல்சிஎம் எடுக்கணும்னா எல்சிஎம்க்கான ரூல் என்ன? நீங்கள் ஒரு டானாகத்தில் எத்தனை நம்பர்னா வைங்க. அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரும்னா பரவாயில்ல. ஒரு வேளை வரல அப்படின்னா மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் இறங்கும். இல்லைன்னா இருக்கிற நம்பர் எல்லாம் பெருக்கணும். இதான் ரூல்.
அப்படி பார்த்தா 10ம் 5ம் 5 வாய்ப்பாடில் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 5 வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன். என்ன வாய்ப்பாடு நான் பயன்படுத்த போகிறனோ அதை இங்கே எழுதணும். சரியா? அந்த வாய்ப்பாடில், இந்த 5 வாய்ப்பாடில் எந்த இடத்துல 10 வரும், எந்த இடத்துல 15 வரும்ன்றத கீழே எழுதணும். இவ்வளோதான், பெரிய வேலை கிடையாது. அப்போ 1 5 5 2 5 10 3 5 5 12 5 வாய்ப்பாடில் வருமானு கேட்டால் வராது. அந்த 12 அப்படியே கீழே இருக்கீங்க. இது வரைக்கும் புரியுதுங்களா? இப்போ நமக்கு புதுசாக 2 3 12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுக்கு ஒரு டானா வகுத்தல் போட்டுறேன். டானா வகுத்தல் போட்டு இப்போ உள்ளார இருக்கிற 3 நம்பரில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கும். அப்படி பார்த்தா இங்கே பாருங்க 2ம் 12ம் 2 வாய்ப்பாடில் வரும், 3 வராது. ஸோ மினிமம் 2 நம்பர் வரத்தால நான் அடுத்தது 2 வாய்ப்பாடுன்றேன். என்ன வாய்ப்பாடை நான் பயன்படுத்த போறேனோ அதை இங்கே எழுதணும். அந்த வாய்ப்பாடில் 2 12 எங்கே வருமோ அது இங்கே எழுதணும். அவ்வளோதான். சரியா? பெரிய கணக்கு கிடையாது, ரொம்ப ஈஸி. அப்படின்னா 2 2 3 வந்து 2 வாய்ப்பாடில் வராது, அப்படியே இருக்கணுங்க. அந்த நம்பர் வாய்ப்பாடில் வரணும், அப்படியே இருக்கீங்க. அப்புறம் 12 வந்து பார்த்தீங்கன்னா 6 2 12ன்னு வரும், 6 இங்கே போட்டுங்க. இப்போ நமக்கு புதுசாக 1 3 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த 3 நம்பரில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கும். அப்படி பார்த்தா நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்க 3 6 3 வாய்ப்பாடில் வரும். 1 எல்லா வாய்ப்பு அது வந்து எதுக்குமே கணக்கில்லை. 1ன்றது எதுக்குமே கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ மினிமம் 2 நம்பர் 3 வாய்ப்பாடில் வரத்தால நான் என்ன பண்ணுறேன், 3 வாய்ப்பாடு ட்ரை பண்ண போகிறேன். புரியுதுங்களா? இங்கே 3 போட்டுடுறேன். போட்டு 1 3 வாய்ப்பாடில் வராது, அப்படியே இருக்கிறேன். 1 3 3 ஈர் 3 6. இப்போ நமக்கு புதுசாக வந்து 1 1 2ன்னு கிடச்சிருக்கு. மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்க. மினிமம் 2 நம்பரில், ஏன்னா இந்த 1 1லாம் கணக்கு கிடையாது, அதெல்லாம் விட்டு வந்துட்டாங்க, அதை நம்ம எடுக்கவே தேவையில்லை. சரியா? அப்போ கடைசியாக ஒரே 2 தான் இருக்குது. அப்போ இதோட ஃபங்க்ஷன் முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு நீங்கள் இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா எந்தெந்த வாய்ப்பாடை இங்கே பயன்படுத்துறீங்க, மீதி என்ன நம்பர் இருக்குது, இது எல்லாத்தையும் பேருக்குண்ணா அதுதான் எல்சிஎம். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்சிஎம்னு போட்டுடுறேன். போட்டு இங்கே பாருங்கள் 5 இன்ட்டு, இங்கே பாருங்கள் 5 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2, இவ்வளோதான். இந்த 1லாம் பெருக்கணும். 1 எதை பெருக்கணும் அதான் வரும், அதனால் அது விட்டுருங்க. சரிங்களா? அங்கே பாருங்கள் 1 5 5 2 10 5 3 30 30 2 60. அப்போ எல்சிஎம் 60ன்னு வந்துருச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டெப்புங்க, ஆன்சருக்கு வரப்போகிறோம். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியுதுங்களா? முதல்ல பின்னத்தில் கொடுத்துருந்தா அந்த பின்னத்தை தலையே போட்டு கொடுக்குற நம்பர் அடுப்பேருக்கு சொன்னேன். அது ஏ குறியுது, பி குறியுது, சி குறியுது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த 3 நம்பரை எல்சிஎம் எடுக்க சொன்னேன், எடுத்தாச்சு, 60ன்னு வந்தாச்சு. இப்போ ஃபைனலாக ஆன்சருக்கு வரப்போகிறோம். எல்சிஎம் என்ன வந்திருக்கு, 60. அந்த 60 முதல்ல இப்படி வச்சு ஒரு கோடு போட்டுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா நமக்கு எல்சிஎம் 60, அந்த 60 முதல் இப்படி எடுத்துங்க. எடுத்து முதல் நம்பர் என்ன, அதாவது ஏ மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வார், 10 நாள். அந்த 10 வகுத்துருங்க. எதில், எல்சிஎம் கூட வகுத்தா 0க்கு 0 கேன்சல், 6ன்னு வரும். அந்த 6 கீழே அப்படியே கூட்டிங்க. இது புரியுதுங்களா? நெக்ஸ்ட் முதல் எல்சிஎம் 60 மேலே எழுதிட்டுனா கீழே வந்து ஒவ்வொரு நம்பராக போடணும். அதாவது நமக்கு வந்து ஏ தனியாக, பி தனியாக, சி தனியாக இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மதிப்பாக எடுத்து எல்சிஎம்ல வகுத்து வரக்கூடிய மதிப்பை நம்ம கீழே கூட்டிக்கணும். இவ்வளோதான் தேரி. நெக்ஸ்ட் இப்போ நான் எல்சிஎம் 60 அதை எடுத்துக்கிட்டேன். பி வந்து 15 நாளில் முடிப்பார், அதை வகுத்துக்கிறேன். புரியுதுங்களா? அப்போ அங்கே பாருங்க 15 நாள் தானே, எதுக்கு பார்த்துக்கலாம் வாங்க. இது பாருங்க 15 நாள். ஓகே. அப்படின்னா என்ன வரும், எந்த வாய்ப்பாடு வைக்கலாம், 3 வாய்ப்பாடு. 1 3 3 ஈர் 3 6 20ன்னு வருமா, 5 3 5 1 5 5 4 5 20. அப்போ மொத்தமாக 4ன்னு வருது, 4 கீழே கூட்டிங்க ப்ளஸ். ஃபைனலாக இப்போ வந்து சி மட்டும் 12 நாளில் முடிப்பார்னு இருக்குது. இந்த 12 இங்கே வகுத்துருவோம். சரிங்களா? இப்போ எல்சிஎம் 60, அதில் சியோட வேல்யூ 12 வகுத்துற போகிறேன். ஓகே. அப்போ இங்கன்னா அது 1 6 6 ஈர் 6 12ன்னு வரும். 2ல் பாதி 1, 5ல் அது 10ல் பாதி 5ன்னு வரும். 5 நாள். இந்த 5 இங்கே போட்டுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ கீழே கூட்டிட்டு சுருக்குனா ஆன்சர் ஃபைனல். அவ்வளோதான். அப்போ பார்த்தா 6 4 10 10 1 5 15ன்னு வரும். கரெக்டா? ஓகே. இங்கே பாருங்க 15 தானே வருது. ஆமாம் 15. ஆமாங்க 15 தான் இங்கே வருது. 10 ஆமாம் 15 தான் வருது. ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம், அங்கே பாருங்க எதில் அடிக்கலாம், 3 வாய்ப்பில் 1 3 3 ஈர் 3 6 20ன்னு வரும். 5 3 5 1 5 5 4 5 20 4 நாள். அவ்வளோதாங்க. அப்போ 3 பேரை சேர்ந்து 4 நாளில் முடிப்பாங்க. அவ்வளோதான். 4 நாள் இருக்குதா? ஆப்ஷன் சி தான் சரியான. ஆக்சுவலி பெரிய கணக்கு மாதிரி இருக்கும், பெரிய கணக்கு கிடையாது, ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தியிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்ததில்ல. ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கு ஒரு தனி வீடியோவே போட்டுடலான்னு போட்டிருக்கேன். கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ
இங்கே பாருங்க ஓவர் வியூ சொல்லிடுறேன். இந்த மாதிரி பின்னம் கொடுத்தானா இந்த பின்னத்தை தலைகையே போட்டு இந்த நம்பரோட பெருக்கணும். அதான் ஏ பி சின்னு கண்டுபிடிச்சிடும். அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம எல்சிஎம் கிளாஸ்லேயே கவனிச்சிருப்பீங்க. அதுக்கு ஒரு விடை வரும். இப்போ இதில் கூட எல்சிஎம் எடுத்தால் 60ன்னு வந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 60ன்ற எல்சிஎம் மேலே வச்சுக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் 60 வந்துச்சு இல்லையா, அதை ஒவ்வொரு நம்பரோட ஏ குறியது 10, பி குறியது 15, சி குறியது 12 இதெல்லாம் போட்டு வகுக்கணும். வரக்கூடிய விடையை கீழே கூட்டிக்கணும். கூட்டிட்டு மொத்தம் அடிச்சா சுருக்குனா ஆன்சர் 4ன்னு வருது. அவ்வளோதான். சரியா, ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? கொஞ்சம் ஸ்பீட் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். நார்மலாக புக்கில் இருக்கிற மாதிரி போட்டோம்னா குழப்பமாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப ஈஸி, ஸ்டெப்பு ஈஸி. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ கிளாஸ் எடுத்துன்னு சொன்னீங்களா, அதுக்கு என்னன்னா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய பிளேலிஸ்ட் போனால் 2026 டைம் அண்ட் ஒர்க்குன்னு இங்கிலீஷ்லேயே எழுதியிருப்பேன். அதில் போனால் இந்த வீடியோஸ்லாம் இருக்கும், அதை போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஏதாவது சம் இருக்கா நான் தேடிட்டு இருக்கேன். இருந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.